அன்பான பிள்ளைகளை வணக்கம். இன்றும் நாங்கள் உங்களுக்காக நிறைய கைவேலைகளை செய்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய டிபே கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைந்துருங்க. இப்போ பேப்பர் உள்ள கையில் எடுத்து வைத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் இந்த பேப்பர் உள்ள வைத்து பாருங்க, சின்ன ஒரு பேப்பர் உள்ள வைத்து ஜீப்ரா ஒன்று செய்யலான்னு இருக்கிற வரி குதிரைன்னு நாங்கள் சொல்லுவோமே, அந்த வரி குதிரையை எப்படி நாங்கள் செய்யலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். இப்படியான பேப்பர் உள்ள இருந்தால் எங்களோட சேர்ந்து இந்த மாதிரி இதை பாருங்கள் எப்படி ஒட்டணும் என்று உங்களுக்கு தெரியும். மிக இலகுவாகவே சீக்கிரமாக நாங்கள் செய்து முடிக்கலாம். இப்போ ஜீப்ராவுக்கு உங்களுக்கு தெரியும் தானே, வெள்ளையும் கருப்பு நிறத்தில் இருக்கும். வெள்ளை உடம்பு, அது கருப்பு கோடுகள் இருக்கும் ஜீப்ராவினுடைய உடல் பகுதி. அதுக்காக இப்போ நாங்கள் பாருங்கள் இப்படி கீறிக்கொள்வோம். முதல்ல ஒரு வெள்ளை கடதாசியை எடுத்து இப்படி நேர்கோடு, இப்படி ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு விருப்பமான பகுதிகளில் இப்படி நீங்கள் கோடுகளை வரைந்து கொள்ளலாம். முதல்ல இதோ இப்படி நாங்கள் வரைந்து கொள்வோம். சரியா? ஜீப்ராவுக்கு இருக்கக்கூடிய அந்த வரிகள் மாதிரி தான், ஒரே அளவுண்டு இருக்க தேவையில்லை. கொஞ்சம் தடிவமாக, கொஞ்சம் மெலிவாக, இப்படி டார்க் நிறமாக, இப்படி கருப்பு கலரில் நாங்கள் பூசி இப்படி ஜீப்ராவின் உடல் பகுதி எப்படி நாங்கள் செய்வோமோ அது போல் செய்து கொள்வோம். இப்போ பேப்பரில் வைத்து செய்யக்கூடிய இந்த கைவேலைகளில் உங்களுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு அழகாக உங்களை வரைய தெரியும் தானே. நான் எப்பொழுதுமே சொல்கிறது, எனக்கு அவ்வளவு சித்திரம் வரைய அவ்வளவு தெரியாது. ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நிறைய முடியும். உங்களால் சித்திரப்பாடம் நீங்கள் படிக்கும் போது நிறைய படித்திருப்பீங்க. ஆக எப்போவுமே சித்திரப்பாடம் படித்து கொடுக்கும் போது, மாஸ்டர் படித்து கொடுக்கும் போது இணைந்திருந்து நிறைய நீங்கள் வரைய சரியாக படித்து கொள்ளுங்க. சரியா? இப்போ பாருங்கள், நீங்கள் அப்படி படித்திருந்தால் தான் இந்த கைவேலைகளுக்கு அது மிக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி விலங்குகள், பூக்கள், இதையெல்லாம் நிறைய வரைந்து எங்களுக்கு கைவேலைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ பார்க்காம இருந்தால் இதுவரையும் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்க்காம இருந்தால் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ புதுசாக சேர்ந்துருக்கக்கூடிய எங்களுடைய சின்ன பிள்ளைகள், நீங்கள் எங்களுடைய வீடியோக்களெல்லாம் பாருங்கள், எப்படி வரைகிறாங்கங்கிறத பார்த்து படியுங்க. ஆகவே நீங்கள் பார்த்து படித்தா உங்களுக்கு இந்த கைவேலைக்கு இது மிக இலவாக இருக்கும். இப்போ நாங்கள் ஜீப்ராட உடல் பகுதியை வரைந்து முடிந்து, இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த ஜீப்ராண்ட உடம்பு இருக்குது தானே, கால் பகுதியை நாங்கள் எங்களுக்கு கால் பகுதி தேவை தானே. ஆகவே உடல் பகுதியில் பாருங்கள், இப்படி இந்த கோடுகள் இருக்குது தானே, கருப்பு கோடுகள், இது இப்படி வரக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே போல் இந்த உடலில் இந்த கோடுகள் எப்படி வருமோ அப்படியும் உங்களோட கற்பனை கேட்டால் போல் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முக்கியமாக இந்த வெள்ளையும் கருப்புங்கிறது ஜீப்ராவினுடைய உடல் கலர், இயற்கையான நிறம். இப்போ உட்பக்கமாக இப்போ நாங்கள் இப்படி வெட்டி கொள்ளலாம். பாருங்கள், இதோ உங்களுக்கு பழக்கப்பட்டதுக்கே மாதிரி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் தானே, அதை வைத்து நீங்கள் இதே போல் வெட்டி இதோ இப்படி கம்மை பூசி நீங்கள் இப்படி ஒட்டி கொள்ளலாம். உள்பக்கமாக இப்படி ஒட்டிக்கொள்ளுங்க. இதோ இப்போ உடற்பகுதியை செய்து முடிச்சிட்டோம். இப்போ எங்களுடைய தலைப்பகுதியை நாங்கள் செய்யணும், முகப்பகுதியை செய்யணும். அதுக்கு முதல்ல நான் ஜீப்ராவினுடைய முகத்தை நான் வரைந்து எடுத்து வைத்திருக்கிறேன். இப்போ எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சித்திரப்பாடங்களை நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய வரையக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்போ இந்த உடலுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் முகப்பகுதியை நாங்கள் வரைந்து எடுத்து வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல இதோ மிக அவதானமாக நீங்கள் வெட்டி எடுக்கணும், கவனமாக. இப்போ நாங்கள் முகப்பகுதியை வெட்டிட்டோம். இப்போ இந்த தலைப்பகுதி இருக்குது தானே, இதுக்கு நாங்கள் கம்மை பூசி ஏதோ இப்படி எப்பயும் பாருங்கள், அந்த கோடு இல்லாத பக்கமாக பார்த்து இந்த பக்கமாக இப்படி ஒட்டிக்கொள்ளுங்க. இவ்வளோதான், ரொம்ப இலகுவானது. பாருங்க, இப்போ பார்த்தீங்களா, சின்னது பெரியது ஒரு குடும்பமே நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். நிறைய எப்படி நீங்கள் செய்து மேசை மேலே வைத்திருந்தா கூட மிக அழகாக இருக்கும்.
எல்லாவற்றுக்கும் செய்வதற்கு எங்களுக்கு ஒவ்வொரு நிறங்கள் பெண்கள் தேவை. அதுபோல் நிறைய எங்களுக்கு ப்ரஷ் தேவை. உங்களுக்கு விருப்பமான வகையில் நீங்கள் செய்யலாம். இதே போல் இன்னும் நாங்கள் நிறைய செய்வோம். தொடர்ந்து பேப்பர் ரோலை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.